சரியா? என்னோட தலைப்பு என்னன்னா ஓபே ஈடம்ஸ் dimensions. அப்படின்னா ஓபே ஈடமுடைய பரிமாணங்கள். ஓகே, தட்ஸ் வாட் இஸ் மை ஹெடிங். ஓகே, ஸோ அதை வைத்து என்ன செய்ய போறேன்னா சில உண்மைகளையும் கூட்டத்தில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாக இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். அதன் பிறகு நம்ம சில காரியங்களை முகவரியாய் நான் சொல்லி ஒரு சில காரியங்களை வரிசைப்படுத்த போகிறேன். Let me go into introductions. Then I will bring some principles out of these passages or verses. Okay, முடியுமா? வாசிக்கலாமா? அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே ஒரு பொருளை குறித்து சொல்லப்படுது. Here an object is been described. அந்த பொருள் பேர் தான் உடன்படிக்கையின் பெட்டி, the Ark of Covenant. இந்த உடன்படிக்கையின் பெட்டியை குறித்து கொஞ்சம் சற்று நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். It had a peculiar history. இந்த உடன்படிக்கையின் குறித்து பெட்டியை குறித்து ஒரு சரித்திரமே அடங்கியிருக்கு. முதலாக 20 ஆண்டுகள் பிலிஸ்தியர்கள் அதை கைப்பற்றினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா it was captivated and captured and taken by the Philistines for 20 years. 20 ஆண்டுகள். அதன் பிறகு என்னது, பிலிஸ்தர் மத்தியிலே அந்த உடன்படிக்கையின் பெட்டி கொண்டு போன பிறகு அங்கு பல சேதங்கள் அங்கு உண்டாக்கப்பட்டது. many things that was devastation was happening for the Philistines. அதனால் அவர்கள் என்ன செய்தார், உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அனுப்பினார். அதன் பிறகு உடன்படிக்கையின் பெட்டியை குறித்து யாரும் அதை குறித்து அக்கறையாய் பேசவில்லை. சவுல் ராஜரீகம் வந்த பிறகு கூட உடன்படிக்கை பற்றி பேசவில்லை. ஆனால் தாவீது எப்போது முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறிவிட்டானோ அப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரே ஒரு காரியம் என்னதென்றால் அந்த உடன்படிக்கையின் பெட்டியை நகரத்துக்கு கொண்டு வரணும். He wants to bring the ark of God to the city. அப்படி என்றால் என்ன கற்றுக்கொள்கிறோம் பிரியமார்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு மாத்திரமல்ல, அது நகரத்துக்கு உரியது. The presence of God is not for individual but is for nation and city. That's what David had. அப்படி என்றால் இந்த நாளிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை அவிதமாய் சந்திக்க போகிறது என் ஆவியிலே உணர்கிறேன். அந்த சந்திப்பானது என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சமுதாயத்திலே நாம் அதை கொண்டு வர வேண்டும். We must bring the presence of God into the society. Why? சமுதாயத்தை குணமாக்குறதும் தேசத்தை சீர்திருத்துவது எது தெரியுமா? தேவ பிரசன்னம் தான். The presence of God will bring reformation in society and nations. ஆகிய பிரசனம் இங்கு அவசியம். ஆகிய முதலாக தாவீது உள்ளத்தை பாருங்க. A man was placed in the throne. அப்ப என்ன செய்துட்டான்? உடனே மற்ற காரியங்களை செய்யலாம். ஆனால் பிரதானமாய் முதலாக செய்த காரியம் என்னதென்றால் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருது. What is the Ark of Covenant is all about? உடன்படிக்கை எதை மையமாய் காண்பிக்கிறது பிரியமார்களே? நீங்கள் யாத்ரா 25ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசே மூலமா சொல்ற ஒரு உடன்படிக்கையின் பெட்டியை செய், அது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்க வேண்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தான் நான் என்ன செய்ய போறேன்னா மோசே உன்னோடு நான் சந்திப்பேன். அது மட்டுமல்ல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த சேருபின் நடுவிலே ஒரு சிக்கினா மகிமை இருக்கும். The Shekinah glory will come upon the ark. அப்படி என்றால் இதை மையமாய் இது காண்பிக்கிறது the presence of God. வேதத்திலே பல 2 கோணத்திலே பிரசன்னத்தை வர்ணிக்கலாம். omni presence அப்படி என்றால் தேவன் எங்கும் இருக்கிறார். அதான் எங்கு ஒருவர் இருவர் மூவர் கூடி இருக்கும் போது நான் உங்கள் மத்தியிலே இருப்பேன். that's called omni presence. அது வாக்குறுதி, உண்மையிலே இருக்கிறார். வேதத்தை இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ஷெகினா presence. அந்த பிரசனம் தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களை பரிபூர்ணமாய் விடுவிக்க விரும்புகிறார். He wants to release his manifestation Shekinah glory. Why? Because that's the answer for nations. அதுதான் தேசத்துக்கு பதில், அதுதான் தேசத்துக்கு விடுதலை. ஆகிய தாவீது இதை உணர்ந்திருக்கிறான். அதனால நீ பார்த்தீங்கன்னா அவனோட அரண்மனை மாத்திரமல்ல,
இந்த உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு ஒரு இந்த தாவீதின் கூடாரம் என்று ஒரு கூடாரத்தை கட்டுறான். சரித்திரம் சொல்லுகிற பிரியமார்களே, the history says தாவீது எப்போது அது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த பிறகு இட்ஸ் பிகம் a golden age, தங்கத்தினுடைய காலம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அவ்விதமாய் தேவன் பரிபூர்ணமாய் செயல்பட்ட ஒரு காலம் என்று சரித்திரத்திலே சொல்லப்பட்டது. இதுதான் தாவீது இது செய்கிறான், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்படி. அதுதான் இந்த கதையிலே நாம் பார்க்கிறோம் முகவரியாக. விளங்குது உங்களுக்கு? சரி, இதை ஒரு சில காரியங்களை பார்ப்போம். தாவீது தன் இருதயத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினான். He desired that. That's right things. But you might have right things, right thoughts, but you might represent that in a wrong way. புரியுதா உங்களுக்கு? சரியான எண்ணங்கள் இருக்கலாம், சரியான விருப்பமா இருக்கலாம், ஆனால் தவறான வழியிலே நாம் செயல்படலாம். அதுதான் இந்த இடத்துல இந்த கதையிலே நாம் பார்க்கிறோம். சரி, அதை சற்று கொஞ்சம் நம்ம பார்ப்போம். வாசிப்போம் 5ஆம் வசனத்தை, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இது முகவரியை தான் நான் செய்து கொண்டிருக்கேன். அதன் பிறகு நான் I want to go into verse 10, 11, 12. அது 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். எதுக்காய் போறாங்க பிரியமானவர்களே? தேவனுடைய பிரசன்னத்தை வர வைக்க முடியும். bringing the ark back. ஓகேயா? தொடர்ந்து 6ஆம் வசனம் வாசிமா. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். என்ன பார்க்கிறோம் பிரியமானவர்களே? உடன்படிக்கையை கொண்டு போறார்கள். அதுக்கு முன்பாக தாளங்கள், இசைகள் எல்லாம் நடக்குது. எது? தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய உடன்படிக்கை என்பதை நகரத்துக்கு கொண்டு போறார்கள். அந்த மத்தியிலே விருப்பத்தை, சரியான விருப்பத்தை பார்க்கிறோம். we saw a right desire but wrong way. எப்படி? அந்த உடன்படிக்கையின் பெட்டி எதிலே கொண்டு போறாங்க? புதிய ரதத்திலே கொண்டு போனார்கள். that is not God way. இது யாருடைய வழி? பிலிஸ்தர்களுடைய வழி. நீங்கள் சற்று வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலிஸ்தர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை ரதத்தின் மூலமாக அனுப்பினார்கள் என்று சொல்லப்படுது. so many times we desire the presence of God but we never align the principle of God where it will navigate the presence of God. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா அநேக இடத்துல தேவ பிரசன்னத்தை நாம் விரும்புகிறோம், தேவ பிரசன்னத்தினால் செயல்பட விரும்புகிறோம், அது சரியான விருப்பம். ஆனா என்னது? தவறான கோட்பாடு. அந்த தவறான கோட்பாடு மூலமாக என்ன? தேவ பிரசன்னத்தை கொண்டு வர பார்க்கிறோம். அதுதான் தாவீது செய்றான். wrong principles, wrong way. அதோட விளைவு என்ன நடந்துச்சு பிரியமார்களே? ஒரு மனிதன் செத்து போனான். one man dead. அதான் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஊசியா என்ன? மரணத்தை சந்திக்கிறான். 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். பேரேன் பூசா என்று சொன்னான். பேரேன் பூசா என்ற என்ன அர்த்தம் தெரியுமா? பிரேக்கிங் ஆஃப் ஸ்ட்ரெங்த். ஊசா என்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்ட்ரெங்த் ஆஃப் மேன். Strength of man. You cannot bring the presence of God by the strength of man. நீங்க தேவ பிரசன்னத்தை மனிதனுடைய பலத்தினால் கொண்டு வர முடியாது. அப்படிதான் சொல்லுது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் தான் கூடும். It's always the Holy Spirit. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்றால், ஊசா என்ற வார்த்தையை பார்க்கும் போது மனிதனுடைய பலன், மனிதனுடைய பலனே அதை வர்ணிக்கிறது. அப்ப தாவீது அந்த இடத்துக்கு பேர் வைக்கும் போது என்ன சொல்றா? மனிதனுடைய பலன் அங்கு முறையடிக்கப்பட்டது. அப்படி என்றால் ஒரு உண்மையை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். You and I cannot bring the presence of God by our strength. நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வலிமையினால், நம்முடைய பலத்தினால் கொண்டு வர முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தாவீது கற்றுக்கொண்டான். ஏன் தாவீது கற்றுக்கொண்டான்? சற்று யோசித்து பாருங்க. தாவீது யாரு? ஒரு யுத்த புருஷன். he is a warrior. he is a man that is strong and what? capable to fight. பலமானவன்,
யுத்தத்தின் வல்லவன், யுத்தத்திலே சிறந்த ஒரு மனிதன். அவனுடைய பார்வையில் என்ன செய்தான்? இப்படித்தான் கொண்டு வர வேண்டும் நினைத்தான். But God doesn't work like that. ஆண்டவர் அப்படி செய்யப்பட மாட்டார் பிரியமார்களே. சோ இதுதான் இந்த பின்னோனியினுடைய கதை. புரியுதா உங்களுக்கு? சோ என்ன நடந்துச்சு? அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மூலமா ஒரு மனிதன் மரித்த பிறகு தாவீது விசனம் அடைந்தான் என்று சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, என்ன செய்தான்? 1ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி. என்ன பார்க்கிறோம்? தாவீது என்னது? பயந்து. முத கோபம் பட்டா, கடைசியில பயந்தான். இட்ஸ் இமோஷனல் என்னது? கெமிஸ்ட்ரி இஸ் ஒர்க்கிங். மிக்ஸ் இமோஷன். அவனுக்கு ஒரு இடத்துல ஒரு கோபம், என்னது, ஒரு மனிதனை இழந்து விட்டோன்னு ஆண்டு இப்படி செஞ்சிட்டாரு. இன்னொன்று பயம். ஏன் பயம்? அவன் நினைச்சான் ஆண்டு இப்படி தான் செய்வார்னு. பட் when he saw the nature of God, பயம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. சரி, இதெல்லாம் முகவரியா தான். இதெல்லாம் இந்த 9ஆம் வசனத்தை நிறைய நம்ம ஆழமாய் நோண்டலாம். என்னுடைய நோக்கம் அதல்ல. சரி, 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். சரி, இப்ப நம்ம உண்மையை பார்ப்போம். என்ன சொல்ற? தாவீது உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு வர மனதா இல்லை. He was not unwilling. ஏன்? இந்த சம்பவத்தின் மூலமா. என்ன சம்பவம்? உசியா மரித்தான். அவனுக்கு அதிர்ச்சி, பயம், கோபம் இதெல்லாம் அடங்கியிருக்கிறான் ஒரு முடிவு எடுத்தான். ஆனாலும் அந்த 9ஆம் வசனம் சொல்லுது, மறுபடியும் ஆண்டவருடைய உடன்படிக்கையை நான் கொண்டு வரணும்னு அவன் மனதில் இருந்துச்சு, யோசிக்கிறான். ஆனாலும் ஒரு பயம் என்ன செய்யுது? அன்வில்லிங். சரியா? அது மீத்தமா என்ன நடந்துச்சு? என்ன பார்க்கிறோம்? வாசிச்சு முடிச்சாமா? மறுபடியும் வாசிமா. அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். முதலாக நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். I want to talk about the reality and the principle of the presence of God. The presence of God bring introductions. தேவ பிரசனம் உனக்கு முகவரி கொடுக்கும் பிரியமானவர்களே. முகவரி இல்லாத ஒரு மனிதனை இப்ப முகவரி செய்ய வருது. யாரு? ஓடை வீரம். ஓபை வீரம் யார் என்று யாருக்கு தெரியாது. Nobody knows this man. அட்ரஸ் இல்லாத ஒரு மனிதன். நோ பப்ளிசிட்டி, எதுவும் இல்லை அவனுக்கு. மறைமுகமாய் இருந்த ஒரு மனிதனை வெளியரங்கமாய் கொண்டு வந்தது எது பிரியமானவர்களே? பிரசனம். When you and I got touched by the presence of God, the presence of God become your introductions. தேவ பிரசனம் எப்போது உன்னை சந்திக்கிறதோ அப்பொழுது உன்னோட முகவரி ஆரம்பிக்கும் போது, உன்னோட முகவரி அறிமுகப்படுத்த போது, இந்த இடத்திலே ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்திலே ஒரு மனிதனுக்கு முகவரி கொடுக்கப்பட்டது. அட்ரஸ், introductions was given. So let me tell you something. God is reach out his presence. ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை இதுவரை விடுவிக்காத விதத்தில் விடுவிக்க போறார். யார் தெரியுமா? அட்ரஸ் இல்லாத ஆளுங்க, முகவரி இல்லாத ஆளுங்க, மறைந்திருக்கிற ஆளுங்க, யாரும் அவர்களை பற்றி தெரியாது. ஆனால் இவர்களை தான் அந்த பிரசனம் என்ன செய்ய, அவர்களை கவ்வி கொண்டு அவர்களை முகவரியாய் கொண்டு வரப்போது. The presence is going to captivate them and bring introductions and address for them. இதுதான் பிரசனம் செய்து பிரியமானவர்களே. ஆண்டவர் அதுதான் என்னோட பேசினாரு, தெளிவாய் சொன்னாரு. ஓபேத் காரியத்தை நான் செய்ய போறேன்னு. ஆண்டவர் எப்பொழுது ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. அதோட என்னோட வேலை என்ன? My job is to go back and search about it. எப்பொழுது ஆண்டவர் ஒரு வாக்கியத்தை கொடுக்க மாட்டார். He will never bring you. நீ பாத்தீங்களா நம்ம பிள்ளைங்களாம் ஸ்பெல்லிங்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, டிடெக்ஷன்ஸ் அதெல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் பேச மாட்டார். God doesn't speak like that. He always speak a word, but it's your job to search about the word. ஒரு வார்த்தை தான். So முதல் உண்மை என்ன பார்க்கிறோம் பிரியமானவர்களே? The presence of God bring address and introductions in your life. அப்படின்னா ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வர போகிறது. தேவ பிரசனம் என்ன செய்ய? ஒரு முகவரி கொண்டு வருது, ஒரு அறிமுகம் கொண்டு வருது. அறிமுகம் இல்லாத ஆளு ஓபேத் சரித்திரத்தில் வேத புஸ்தகத்தில் ஓபேத் பேர் வந்திருக்க கூடாது. ஆனா ஓபேத் பேர் ஏன் வந்து தெரியுமா?
அந்த பிரசனம் தான். ஓபியினும் போய் தன்னை அறிமுகப்படுத்தல, தன்னை குறித்து எதுவும் சொல்லல. No publicity, not going around and telling about others, but the presence of God has power to bring publicity. ஆனா இன்னைக்கு அநேக நேரத்தை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்மை முகவரியாக கொண்டு வர we want to என்னது go and introduce ourselves to others. ஆனா ஆண்டவர் பிரசனம் என்ன செய்யும் தெரியுமா? அதுதான் இங்க செய்து இந்த மனிதன் முகவரியை கொண்டு வந்தது, அடையாளத்தை கொண்டு வந்தது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருங்க தான் சொல்லுது? நான் கவனமா கேளுங்க. தாவீதோட மனதில் என்னது? உடன்படிக்கை பெட்டி எங்க கொண்டு போயிடணும்? நகரத்துக்கு. That was his desire. But God has a detour here. Detour என்ன விளங்குது உங்களுக்கு? தாவீது கொண்ட திட்டத்தை என்னது தடமாற்றமாக்குறாரு. He's changing the directions. எங்க பிரியமானவர்களே, ஒரு மனிதனை தேடி போறாரு. He is going after the city, but God after going after a man. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு? This is God way of playing a game here. இங்க ஆண்டவர் என்னது தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிக்கிறாரு. தாவீதோட மனதில் போட்டது உண்மைதான், அவர் நகரத்துக்கு போக வேண்டியது உண்மைதான். That is end goal. ஆனா முதலாக அந்த நகரத்துக்கு போற முன்பாக ஒரு மனிதனை தேவன் சந்திக்க he is detouring. இங்கிருந்து இங்க போக வேண்டிய இடத்தை வேற இடத்துக்கு போறார். எதுக்காய் போறார் பிரியமானவர்களே? There's something that has captivated God from this man. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை கவர் பண்ணப்பட்டது. That means you and I can bring God detour in a such a way that he will come to you. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? புரியுதா? எத்தனை விளங்குச்சு நான் சொல்லுது? சோ இதுதான் இங்க செய்யறாரு. சோ என்ன பாக்குறோங்க? தாவீதோட திட்டம் நகரத்துக்கு கொண்டு போகணும். பட் ஆண்டோட திட்டம் என்ன தெரியுமா? நகரத்துக்கு போற முன்பாக ஒரு மனிதனை நான் சந்திக்க போறேன். Why? ஏன்? Why? இப்போ இந்த கதையில நான் பார்ப்போம். Why did God did that? Because he was a demonstration of God presence. இவன் என்ன செய்தான் பிரியமானவர்களே? தேவ பிரசன்னத்தை அறிமுகப்படுத்தும் மட்டுமல்ல, அதோடைய விளைவுகளை அவன் காண்பிக்க ஆரம்பிச்சான். நகரத்துக்கு முன்பாக அது நடக்கிற முன்பாக ஆண்ட சொல்ல ஒரு மனிதனோட வாழ்க்கையை பாரு. Look at this man. இதுதான், இதை நீ பார்த்தனா இது நகரத்துக்குள்ளே நான் கொண்டு வருவேன். புரியுதா உங்களுக்கு? How many of you understood what I'm saying? So that is what God intends. அப்படி என்றா இங்க இருக்க ஒரு சிலரை ஆண்டவர் தொட விரும்புகிறார் பிரியமானவர்களே. Some of you that going to be touched, captivated by the presence, so that you become the display of his presence. ஆண்டவர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். எதற்காக சந்திக்க விரும்புகிறார் தெரியுமா? நீ அவருடைய பிரசன்னத்துக்கு ஒரு அடையாளமாய் மாறிவிட வேண்டும். அந்த பிரசன்னத்துடைய வியாக்கியானத்தை பெற்றவராக மாறும். You must be a vocabulary of that presence. அதுதான் இங்க செய்கிறார் ஆண்டவர். தாவீதுக்கு தாவீதோட இருதயத்தின் விருப்பத்தை அவர் அறிஞ்சிருக்கார். That was not self motive. அது சுயநலவாதியான எண்ணங்களே இல்லை, சுய சித்தம் இல்லை. கர்த்தருடைய உணர்வு கர்த்தருடைய சித்தம் தான். ஆனா அதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார், let me show you a sample. உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறேன் பா, இந்த அடையாளத்தை பாரு, அப்போ உனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குதா உங்களுக்கு? சோ அதுதான் நான் முதலாக பார்க்கிறேன். சோ என்ன பார்க்குறீங்க? a detour is happening. நான் நம்புகிறேன் இந்த காலை வேளையிலே, இந்த மத்தியான வேளையிலே God has a detour. Actually வேற ஏதோ செய்தியை நான் பேச வேண்டியது. God said no, detour. இதை பத்தி பேசு. ஏன்? Because I want to meet the people. I very strongly believe, தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த பிரசனம் தொடும்போது properties are going to come. என்ன சொன்னேன்? இந்த பிரசனம் தொடும்போது என்ன செய்வது? ப்ராப்பர்ட்டி நான் விளங்குது உங்களுக்கு? கட்டடங்கள். என் மனதில் ஆண்டவர் என்ன போட்டா தெரியுமா? We will have a building that is been captivated, drawn by the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னமே அது கொண்டு வர போறீர்களே, அதுக்கு காண்பிக்கிற வேதத்தில். இப்ப சரியா? முதலாக என்ன ஒண்ணுமே பார்த்தோம்? The presence of God bring introduction and address. தேவ பிரசன்னம் நமக்கு என்ன செய்யுது? முகவரி கொடுக்குது, அறிமுகப்படுத்துகிறது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அறிமுகம் இல்லாதவர்கள், அட்ரஸ் இல்லாதவர்கள் வெளியே வர போறாங்க. எது தெரியுமா வெளியே கொண்டு வருவது? பிரசன்னம் தான். இங்க ஆமீன் சொல்ல வேண்டிய இடம், களி கூற வேண்டிய இடம். ஓகே, அடுத்த காரியம்.
இரண்டாவது உண்மை, the presence of God unfold new opportunity. தேவ பிரசன்னமானது என்ன செய்யறதுமா, நமக்கு புதிய வாய்ப்புகளை திறந்து கொடுக்கிற ஒரு காரியம். இந்த மனிதனோட வாழ்க்கையிலே there's no opportunity. He just was mundane. என்ன அப்படின்னா வாழ்ந்துகிட்டு இருக்கான். எழுந்திருச்சு காலை எழுந்திருச்சு தன்னுடைய வேலை செய்துட்டு தன் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இதுதான் that was his normal routine. புரியுதா உங்களுக்கு? ஆனா by the presence touch him open up a new opportunity for him. ஒரு புதிய விதத்திலே அவனுக்கு வாய்ப்புகளை வாசல்களை திறந்து கொடுத்தது. That's what the presence of God does. புரியுதா உங்களுக்கு? அதுதான் தேவனுடைய பிரசன்னம் செய்யும். தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் ராஜாவா வாக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தை அவன் சிறு வயதிலே தேடினான். அதான் சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது அதை அறிந்து கொள்ளலாம். சோ என்ன பார்க்கிறேன்னா, இந்த காரியம் என்ன செய்யுது என்றால், ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை சந்திக்கும் போது என்ன செய்யுது என்றால், அவனுக்கு புதிய வாசல்களை திறந்து கொடு. He's opening up opportunity, unfolding. If you believe that, நீங்கள் மனப்பூர்வமா இதை நம்பினீங்கன்னா, God is able to open up a new business for you. புதிய வாசல்களை தேவன் திறக்க முடியும், புதிய காரியங்களை செய்ய முடியும். அதுதான் இந்த மனிதனோட வாழ்க்கை. A new things that happening in this man. புரியுதா உங்களுக்கு? எதிரே விளங்க சொல்ற. அப்படி என்றால் இந்த பிரசன்னமானது என்ன செய்யுது என்றால், அவருடைய எதிர்காலத்துக்கு மையமாய் கொண்டு, the presence of God bring a new opportunity because there is a new future for this man. ஒரு புதிய எதிர்காலம். ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம், எனக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையா தெரியல பாஸ்டர், ஒருவேளை I see everything is darkness, எனக்கு முன்பா இருளா இருக்கு, I have no hope. But let me tell you something, when the presence of God touch you, he will bring hope. உனக்குள்ளே நம்பிக்கை கொண்டு வரும், உனக்குள்ளே எதிர்காலத்துடைய வாசலை திறந்து கொடுக்கும். That's what the presence of God does. அதுதான் இவனுடைய வாழ்க்கையை பிரசன்னம் செய்கிறது. It opens doors, future doors. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? புரியுதா இல்லையா? That's what the presence does. ஏன் பாஸ் எத்தனை வாட்டி புரியுதா புரியுதா புரியுதான்னு கேட்குறீங்க? நான் சொன்னேன், இது புரியுதா இந்த வார்த்தையை நான் இப்போ உள்ள பாஸ் 20 நூற்றாண்டு ஆண்டோட வாசை, 21st century வேர்ட். அப்போல பார்த்தனா காது உள்ளவன் கேட்க கடவுது. எப்போது? இயேசுவோட காலத்தில். இப்போ உள்ள காலத்தில் என்ன காது உள்ளவன் கேட்க கடவுள் சொல்ல முடியாது. இவர் என்ன காது உள்ள கேட்க கடவுள் சொல்றாரு? காது இருக்க எனக்கு புரியுதா என்று அர்த்தம். அதான் இயேசு சொல்றாரு. விளங்க உங்களுக்கு? ஓகே, அடுத்த காரியம் போவோம். ஸோ என்ன பார்த்தோம்? தேவ பிரசன்னம் என்ன செய்து உங்களுக்கு முகவரி கொண்டு வருது. இட் பிரிங் இன்ட்ரோடக்ஷன்ஸ், அட்ரஸ். இரண்டாவது என்ன பார்த்தோம்? தேவ பிரசன்னம் என்ன செய்து உனக்கு புதிய வாசல்களை, எதிர்காலத்துடைய வழிகளை திறந்து கொடுக்குது. நீங்கள் இந்த மனிதனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, he became a famous man. வேதத்தை வாசிக்கலாம் நீங்க. அவன் எண்ணி பார்க்காத இடத்துல எல்லாம் அவன் நுழைஞ்சிட்டான். அரண்மனைக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சான். he was in the palace. தேவாலயத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சான். வேதத்தை வாசித்து பாருங்க. he was a temple keeper, he was a door keeper of உடன்படிக்கையின் பெட்டியினுடைய வாசலை பாதுகாத்துக்குள்ள வர. இதெல்லாம் அவனுக்கு அந்த வாய்ப்புல இருக்கு, அவன் தெரியாது. he doesn't know the future about it. ஆனா தேவ பிரசன்னத்தை நாம் சந்திக்கும் போது, அது அரவணைக்கும் போது, it creates a pathway for future. ஒரு எதிர்காலத்தை, ஒரு புதிய அடையாளம், புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். விளங்குதா உங்களுக்கு? எதிர விளங்குது? ஒரு சில சொல்றீங்க, ஆமா பாஸ்டர், அதான் காலம்புறமாக கேட்டுகிட்டே இருக்கேனே, ஒன்றுமே நடக்கலையே. தட் இஸ் அவர் நம்பிக்கை. அது அவர் நம்பிக்கை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த ஆவியிலே பிக்கப், ஐம் பிக்கிங் அப் சம் ஆஃப் யூ சேயிங், இதெல்லாம் கேட்டுதான், இட் டசன்ட் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப். தட் இஸ் அவிசுவாசம். அது பிசாசுடைய தந்திரம். அப்புறமே என்கிட்ட வந்து பேசுங்க, பாஸ்டர் நான் தான் சொல்லுங்க, உங்கள் தலை லேச கூட்டியிருந்தாரு. ஓகே, அடுத்த காரியம் போவோம். ஓகே, the presence of God bring a divine mark and settle a seasons in your life. தேவ பிரசன்னம் என்ன செய்யும் என்றால், உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வரும். அடையாளம் மாற்றமல்ல, ஒரு காலங்களை உருவாக்கும். a seasons.
இந்த மனிதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா there is a durations, ஒரு காலம் உண்டு, a period was there. 3 a person, a period, a place. எங்க ஒபேயிடம் ஒரு நபர், ஒபேயிடம் ஒரு வீடு, காலம். வாசிப்போம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் 3 மாதங்கள், a durations, a season, a mark of season. Look at me, I sense. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு நான் யோசித்து பார்த்தேன். சொல்லிட்ட பிறகு நம்ம என்னுடைய வேலையை செய்கிற ஆண்டவர் நினைப்புட்டாரு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம். I honestly believe something is going to explode. இந்த 3 மாசத்திலே ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. விசுவாசம் உள்ளவங்க ஆமேன்னு சொல்லுவாங்க. விசுவாசம் உள்ள சொல்லுவாங்க ஆக கடவுள்னு சொல்லுவாங்க. ஆமேன் என்றால் என்ன அர்த்தம்? ஆக கடவுள். அப்படின்னா Lord, let the word happen in my life. பிரியமானவர்களே, உங்களுக்கு விளங்கணும், ஆண்டுடைய வார்த்தை ஜீவனுடையது. இட்ஸ் லைஃப். ஜீவன் உள்ளவருக்கு தான் ஜீவனோடு பேச முடியும். உண்மையா இல்லையா? இப்ப நான் சுவர்கிட்ட பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? அது ஜீவன் இல்லை. இப்ப ஜீவன் உள்ள வார்த்தை ஜீவன் உடையவர்களோடு பேச முடியும். இப்ப நான் உங்களோட பேசும்போது நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நீங்க என்னோட பேசுறீங்க, நான் அப்படி இருந்தாலும் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? நான் பேசுறது கூட அவருக்கு ஏற்றுக்க மாட்டாரு. அதே தான் ஆண்டவர் வார்த்தை. when the word of God is speaking to you, எந்த இடத்துல அவருக்கு அந்த வார்த்தை அங்கீகரிக்கப்படுகிறதோ, ஏற்றுக்கொள்ளப்படுறதோ, அந்த வார்த்தை கிரியை செய்யும். The word only works when you embrace and accept that. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஆமேன் சொல்றேன். அதனால தான் ஆக கடவுள் சொல்றேன். அதனால தான் உங்களுக்கு களிக்குற சொல்றேன். இட் ஹேப்பன்ஸ். புரியுதா உங்களுக்கு? சரி, என்ன பார்க்கிறோம்? 3 மாதங்கள். அப்ப குறிப்பிட்ட காலங்கள். அப்படின்னா தேவ பிரசனம், இந்த ஷிக்கினா பிரசனம் வந்து அது நிச்சயமா இருக்காது. நீங்க சரித்திரத்தை அல்லது நீங்க எழுப்புதலை குறித்து கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இவ பிரவுன்ஸ்வில் என்னோட எழுப்புதலை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3 வருஷம் 5 ஆண்டுகள் இருந்துச்சு. 3 to 5 years. The cloud was there. அதன் பிறகு இல்லை. அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல். அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் பார்த்தீங்கன்னா அப்படியே மேக மாதிரி வருமா. வில்லியன் சீமோன் என்று ஒருவர் இருந்தார். அவர் மீட்டிங் என்ன நடக்குது தெரியுமா? காலெல்லாம் வளரும். people will amputate legs, leg will grow, hand will grow, கண்ணு ஓட்டையா இருக்கும், அந்த கண்ணு திறக்கும். because the glory realm was so thick. ஒரு காலகட்டத்தில் அதான் அசுசா ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க ரிவைவல். there's a period of time. அந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஏதோ ஒரு காரியம் செய்ய போறாரு. God wants to do. That's a mark moment. அப்படின்னா ஒரு சின்னத்தை அடையாளம் செய்ய. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீர் உன் சந்திப்பின் நாளை அறிந்திருந்தால் உமக்கு நலமாய். If you have known the time of your visitations, it would be good. ஆனா அவருக்கு அறியவில்லை. So there is a mark. அப்படி என்றால் தேவ பிரசனம், சிக்கினா பிரசனம் ஒரு காலகட்டத்தில் நம்ம சந்திக்க வரும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது வரும். ஏன் வருகிற பிரியமார்களே? இது something assignment. அந்த இடத்துல அந்த சிக்கினா மகிமைக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. He has an assignment to work. அப்படினால் ஓபேயிரோட வாழ்க்கையில அந்த பிரசனம் வந்த பிறகு என்ன செய்யுது? அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை அவன் ஆயத்தப்படுத்து. He is preparing for greater work. புரியுதா உங்களுக்கு? எத்தனை விளங்குதா சொல்லுது? So ஓபேயிரம்க்கு தெரியாது இதெல்லாம். He doesn't understand all this. Why? இதுதான் ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார். என்ன செய்யறாருன்னா, என்னுடைய பிரசனம் ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்தில் சந்திக்கும் போது அது குறிப்பிட்ட காலவத்திலே அது அதிகமாக இருக்கும், அப்படியே மகிமையாக இருக்கும். ஆனால் அவைகள் என்ன செய்யுதுன்னா, it settles for a season. Why? ஏதோ ஒரு காரியத்தை, பெரிய காரியத்தை செய்யும். Church, listen very carefully. I believe in the month of October, November, December, the presence of God is going to settle. ஆண்டு பிரசனம் செட்டில் பண்ண போகுது. ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுத்து, அதுக்கு செவி சாய்த்து, அதுக்கு அரவணைத்து, அதை ஏற்றுக்கொண்டு அதில் மூழ்க ஆரம்பிச்சோன்னா, அது உங்களை அடுத்த ஆண்டு 2025 is going to be very very much excellence year for you. உனக்கு ஒரு பெரிய சிகரமான ஒரு ஆண்டா மாறப்போகுது. அதுதான் இங்க நடந்துச்சு. நான் என்ன போய் சொல்லல, வேதத்தில் இருக்கிறதான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. what I saw in the word is happening. அப்ப ஓபேயிடமோட வாழ்க்கையிலே அந்த குறிப்பிட்ட 3 மாதங்கள் என்ன செய்தது என்றால், அவனை அறிமுகம் செய்தது எங்க?
அரண்மனைக்கு. அதனால தான் அவனுடைய எதிர்காலம், அவனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களுக்கு இடத்துக்கு போனான். He stepped into a greater dreams and desire of God in his life. ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய கனவுகளை வைத்திருக்கார் பிரியமார்களே. பாருங்க, அதுக்கு யாரும் ஆமீன்னு சொல்ல மாட்டீங்க. God is a dreamer. தெரியுமா, தேவன் கனவு காண்கிறவர். நீங்க பிள்ளைகளை பார்த்து கனவு காணப்பட்டீங்களா? உங்களுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? கனவு காண்பீங்க இல்லையா? என் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இது ஆகணும், இதெல்லாம் கனவு இல்லை இல்லையா? அந்த கனவு நமக்குள்ளே இருந்த மாதிரி அதே மாதிரி நம்முடைய தேவனுக்கு கனவு இருக்கு பிரியமார்களே. He have a bigger dreams for you. ஆனா அந்த கனவுகள் எப்போது நிறைவேறும் தெரியுமா? அவருடைய பிரசன்னம் உன்னை சந்திக்கும் போது. when the presence marked and settled, அப்படிங்கிற அந்த பிரசன்னம் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உன்னை சந்தித்து அது உனக்குள்ளே ஒரு காரியம் செய்து என்னது? பெரிய காரியங்களை செய்ய போகுது. புரியுதா உங்களுக்கு? விளங்குச்சா உங்களுக்கு? சோ ஓபேயினுடைய வாழ்க்கை அதுதான் நம்ம பார்க்கிறோம். அடுத்த காரியம் பார்ப்போம். ஏன் இந்த பிரசுரம் அவனை கவர்ந்தது பிரியமானவர்களே? எல்லாரையும் ஆண்டு பிரசுரம் தேடி போகாது. God presence doesn't visit everybody. That means the presence of God overshadow a passionate man for the presence. அப்படின்னா தேவ பிரசுரம் எப்போது அவனை மூடிக்கொண்டது என்றால், நிழலாய் மாறியது என்றால், தேவ பிரசனத்தை குறித்து அவன் ஏக்கப்பட்டவனா மாறுறான். ஏன் எப்படி சொல்லுகிறேன் என்றால், அவன் தேவ பிரசனம் 3 மாசம் சந்தித்த பிறகு அதோடு அவன் இருந்தலாமே. ஆனால் வேதம் சொல்லுது அவன் தன்னுடைய வீட்டை விட்டு விலகி எருசலேமுக்கு கடந்து போனான். Why you have to move geographical area? ஏன்? Why you need to change place? அப்படி என்றால் அவன் பிரசனத்துக்கு ஏங்குற ஒரு மனிதன். சோ ஆண்டவர் தாவீதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவீது உடைய பிரசனத்தை ஏங்குற, ஆனா சவரான வழியில ஏங்குறார். Look at this man. இவனை பாரு. ஏக்கம் இருக்கு, ஆனா சரியான வழியா இருக்கு. ஏக்கம் இருக்கலாம், ஆனா தவறான வழியில உபயோகப்படுத்தணும் என்றால், தவறான வழியில செயல்பட்டோம் என்றால் நிறைவேறாது. That's a correction is happening for David. புரியுதா உங்களுக்கு? எதிர விளங்குற சொல்லுது. சோ அப்படி இந்த தேவ பிரசனம் என்ன செய்தது? அவனை மூடிக்கொண்டது. வாசிப்போம், மறுபடியும் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். That the overshadow of the presence. அவனை மாத்திரமல்ல, அவனை வீட்டார். Look at that. One man dared to passionate over the presence. ஒரு மனிதன் ஒரு பிரசன்னத்துக்காய் ஏங்குறவனாக இருக்கும்போது தன் குடும்பத்துடைய எல்லாரும் அதை அனுபவித்தார்கள். ஹவுஸ் ஹோல்ட் என்று சொல்லும் போது உற்றார் உறவினும் அடங்கியிருக்கு. பிள்ளைகள் மாத்திரமல்ல, இட்ஸ் நாட் ஓன்லி சில்ட்ரன்ஸ், சொந்தக்காரர்கள். அப்படின்றால் ஓபேயினும் மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருக்க சாய்ந்திருக்கிறவர் குடும்பமும் சந்திக்கப்பட்டார்கள். வாவ், என்ன பார்க்குறீங்க? இதை தான் நம்ம இழந்துறோம். எதை தேட வேண்டுமோ அதை தேடாம, தேடக்கூடாது தேடுறோம். ஸோ இந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருக்கு. அதான் ஆண்டு டீட்டூவா பண்றாரு. தாவீது மத்தியிலே ஒரு தவறான ஏக்கம் இருக்கு, நல்லது. அந்த ஏக்கம் அந்த தவறான வழியில இருக்கு. ஆனா God is detour என்ன செய்றாரு? ஒரு மனிதனை முன்மாதிரியா கொண்டு வர, உதாரணமாய் கொண்டு வர, அவனுடைய வாழ்க்கையுடைய காரியங்களை காண்பிக்கிறார். That's what God is teaching us for you and me. புரியுதா உங்களுக்கு? சோ என்ன பார்க்கறோங்க? The presence of God overshadow a man that is passionate for his presence. அப்படின்றால் தேவ பிரசன்னத்துக்காய் ஏங்குற ஒரு மனிதன் மீது தேவ பிரசன்னம் மூடிக்கொள்ளும். ஆனதான் சங்கீதம் 94ஆம் சங்கீதம் சொல்லுது, உன்னதமானுடைய மறைவிடம் இருக்கா? The shelter of Most High and the shadow of Almighty. அது உங்க பேர் அதை சுகந்தரித்து ஜெபிக்கிறார்கள். But they don't understand the meaning behind that. அதனால தான் அவருடைய பலனை அனுபவிக்க முடியல. It means simply covering of the presence. அவர்களுக்கு தான் வாதை கூடாரத்தில் அணுகாது.
1000 பேர் 16 உன் பக்கம் எழுந்தாலும் அது அணுகாது. இருக்கா இல்லையா? All this happens only the presence of God become your shield. தேவ பிரசன்னம் உனக்கு கேடகமாக நங்கூரமாக மாறிவிடுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் இங்க நடக்குது. ஸோ ஓபேயிடம் மாத்திரமல்ல, ஓபேயிடம் வீட்டார்கள் எல்லாரும் சந்திக்கப்பட்டார்கள். சரித்திரக்காரர்கள் சொல்றாங்க, ஜோசபியர் என்ற ஒரு மனிதர் இருக்கா, ஹிஸ்டாரியன்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, this guy was a poor man. அப்படின்னா ஏழ்மையான என்பவன். ஆனால் பிரச்சனை சந்திச்ச பிறகு ஏழ்மையிலிருந்து விடுபட்டான். that means he was blessed financially. எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ பிரச்சனமானது என்ன செய்யுது என்றால், அது நம்மை மாத்திரமல்ல, நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அது ஓவர் ஷேடோ பண்ணுது. அப்படின்னா பொருளாத்து ஓவர் ஷேடோ பண்ண ஆரம்பிக்குது. மோட்டிவேஷன், வியாபாரத்தை மோட்டிவேஷன் பண்ணுது, சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொண்டு வருது. எல்லாம் என்ன செய்யுதுமா? பிரச்சனை தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுதான் செய்து. அதான் பாத்தீங்க, பேதுருடைய நிழல் மூலமாக என்ன வியாதிகள் சுகமாக்கப்பட்டது, பிசாசு அலர்ந்துச்சு. Peter was overshadowed by the presence. அப்ப தேவ பிரசன்னம் ஒன்னை ஓவர்ஷேடோ பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் பாருங்க. உதாரணமாக போன வியாழக்கிழமை ஒரு குடும்பத்தை பார்க்க போயிருந்தேன். அவங்கள தேவன் அறியாதவங்க. நான் அவர் வியாதியான நிலைமையில் இருக்கிற அந்த கட்டத்துக்கு நான் போகிறேன். அப்போ நான் வீட்டுக்கு போகும்போது அவரோட மகளுக்கு ஜெபிக்க, அந்த காலில் பார்த்தீங்கன்னா தோல் வியாதி. நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த பிள்ளை she will be an artist. அப்படின்னா நல்ல வரைய ஒரு திறமை இருக்குது, ஒரு திறமைக்குள்ளே போகணும். அப்போ நான் நிப்பாட்டிட்டு சொல்கிறேன், நீ அப்படி தான் செய்வாம்மா. அப்பா அம்மா சொல்கிறோம், ஆமாப்பா பாச முன்னதான் அது நல்லா வரையும், நல்லா வரையும். ஆனால் அது மீத்தமா என்ன நடந்துச்சுமா, அது கண் பார்வை பாதிச்சுட்டு, ஐசைட் வாஸ் இஃபெக்டட். அதனால் அதை வரைகிறத நிப்பாட்டிட்டு பாருங்க ஆண்டு எப்படி செய்கிறாரு. அப்போ அவருடைய கண் சுகத்துக்காக ஜெபிச்சேன். நான் சொன்னேன், ஐ ப்ரே ஃபார் யூ, காட் வில் ஹீல் யூ, யூ வில் பிகம். என்ன சொல்கிறேன்னா, என்ன இருக்குது பிரியமானவர்களே, வாட் இட் ஓவர் ஷேடோ. நான் போகிற இடத்தெல்லாம் இது தொட ஆரம்பிக்கும். ஏனென்ற உண்மையில் அது நிழலாக இருக்கும் போது என்ன நடக்கும்? பிள்ளைகளை உரசும் போது பிள்ளைகள் மீது மூடிக்கொள்ளும், வியாபாரத்திலே மூடிக்கொள்ளும், பொருளாதாரத்தை மூடிக்கொள்ளும். it will overshadow because மேல இருக்கு, it overshadow entire things. எத்தனை விளங்குதா சொல்லுது? ஆனால் நம்ம எதை தேடுறோம்? பிரசன்னத்தை தேட மாட்டோம். this man passion and addiction to the presence. புரியுதா உங்களுக்கு? ஓகே, அடுத்த காரியம் போவோம். எத்தனை காரியம் சொல்லிட்டேன்? 3 காரியம் சொல்லிட்டேனா? 3 போதுமா? 4 சொல்லிட்டேன் நானே. 4. சரி, அடுத்த காரியம். The presence of God recruit entire family for service. என்ன சொன்னேன்? தேவ பிரசன்னம் என்ன செய்யுமா? ரிக்ரூட் அப்படின்னா என்னது? தேவனுடைய பணிவிடைக்கு எல்லாரையும் கொண்டு வரும். நீங்க ஓபேயினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் மாத்திரமல்ல தேவனுடைய ஆலயத்திலே பணி செய்ய மட்டுமல்ல, தன் பிள்ளைகள் வம்சங்கள் பணிவிடை செய்தது. His entire descendant was serving the Lord. Hello? யாரு? பிரசன்னத்தை தேடுறவர்கள். வசனங்களை கொடுக்கலாம், நேரம் டைம் போறதுனால வசனங்கள் கொடுக்க முடியாது என்னால். என்ன பார்க்குறோம்? குடும்பங்களை ஆண்டு கொண்டு வர்றாரு. யாரு? ஓபேயிடு மூலமாக. சரி, திரும்ப நீ பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா ஓபேயிடுமுடைய வம்சத்துடைய ஊழித்து கொண்டு வரான். ஓபேயிடும் இல்லை. ஏன் தெரியுமா? பிரசன்னத்தை தேடலாம். ஒருவேளை நீங்க ஒரு காலகட்டத்தை போனீங்கன்னா உங்க பிள்ளைக்கு தேவன் பிரசன்னம் தேடுமா அல்லது பின்மாற்றம் அடைஞ்சிருமா? அதுக்கு நீங்க தான் முக்கியமா முடிவு எடுக்கணும். நீங்க தேவ பிரசன்னத்தை தேடாவிட்டால் பின்மாற்றம் எப்படி பாசரா இருக்கும்? நான் நிறைய இடத்துல போறேன், நிறைய காரியங்களை பார்க்குறேன்,
அடுத்த தலைமுறை தேவனை விட்டு விலகி போகிறத பார்க்குறேன். லாசிங். நிறைய பேர் பெட்டர் பண்ணுறாங்க. என்ன பெட்டர் பண்ணுறாங்க? அடுத்த தலைமுறை எப்படி நாங்கள் பிடித்துக்கொள்ள, எப்படி நிலையா வைக்க ஒரே ஒரு வழி. முதல் தலைமுறை தேவனுடைய பிரசன்னத்தை தேடினா போதும், இரண்டாம் தலைமுறை தங்கும். ஓபேயினோட வாழ்க்கை அதுதான் பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? 5 காரியம் சொல்லிட்டேனா? 6வது காரியம், the presence of God continue blessing your descendant. என்ன செய்யும் என்றால், தேவ பிரசன்னமானது ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, உன் வம்சத்தை ஊழியத்துக்கு மாத்திரமே கொண்டு வர மட்டுமல்ல, நீ ஆராய்ச்சியாளர் செய்தார்கள். ஜோனத்தன் எட்வர்ட், ஜோனத்தனுடைய அவர்களுடைய சரித்திரத்தெல்லாம் பார்த்தாங்களாம். பார்க்கும்போது ஒவ்வொரு வம்சத்தில் ஊழியக்காரர்களும் எல்லாம் சிறந்த விதத்தில் இருக்காங்க. ஆல் எ டிசெண்ட் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்களாம். Why? Just one man. 6வது காரியம் என்ன பார்த்தோம்? தேவ பிரசன்னத்தை தேர்ந்தவர்களுக்கு தொடர்ச்சியாக அவருடைய வம்சத்திலே என்னது ஆசீர்வாதம் அப்படியே போய்கொண்டே இருக்குமா. இட்ஸ் கண்டினியூ பிளெஸிங் will overflow. ஓபேயோட குடும்பத்தை கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அவன் பிள்ளைகள் எல்லாம் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அப்பாவுடைய ஊழியத்தை எடுத்து செய்தார்கள். எல்லாம் செழிப்பாக இருந்தார்கள். Why? Because God bless, God's presence continue bring showering. நீங்கள் ஒருவேளை உங்க பிள்ளைக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கலாம். ஆனால் நீங்க பிறகு அந்த போன பிறகு அந்த ஆஸ்திகள் அப்படியே போயிடும். ஏன் தெரியுமா? உன் பிள்ளைகள் பிரசன்னத்தை தாங்கிக் கொள்ள தெரியலனா ஆசீர்வாதத்தை அழித்து விடுவார்கள். புரியுதா உங்களுக்கு? பிரசன்னம் அப்படி இருந்தால் தொடர்ச்சியாக தேவனுடைய ஆசீர்வாதம் அவனை பின்தொடர்ந்து வம்சத்தை பின்தொடர்ந்து வந்த காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தேவ பிரசனத்தை தேடினான், ஒரு மனிதன் தேவ பிரசனத்துக்கு மூழ்கினான். அவன் மீத்தமாக என்னது? ஆண்டுடைய ஆசீர்வாதம் குடும்பத்திலே தொடர்ச்சியாக ஆசீர்வதிக்கப்பட்டது. ஓபியினுடைய வாழ்க்கையில் அதுதான் பார்க்கிறோம். எத்தனை காரியம் போட்டு? 6வதா? Presence of God will become addictions. தேவ பிரசனம் ஒரு அடிக்ட் மாதிரி. இப்போ ட்ராக்ல விழுந்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க they are so addicted. அவர் எத்தனை முறை சிறைக்குள்ளே போனாலும் சரி, அவருக்கு திருப்பி மறுபடியும் வந்து பாருங்க, வந்த பிறகு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் பிறகு பாருங்க, they will relapse back because addiction. ஓபேயிடம் பிரசனத்தை ஏங்குற மாட்டோம் இல்லை, பிரசனத்தை ருசிச்ச பிறகு அந்த பிரசனத்தை தேடி போனான். அந்த பிரசனம் தான் என்னது? உடன்படிக்கையின் பெட்டி. உடன்படிக்கை பெட்டி எங்க போகுதோ அங்கதான் போறான். His centrality of his life was built based on the ark of God. எங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போறான். ஏன் தெரியுமா? அடிக்ஷன்ஸ். உண்மையிலே தேவ பிரசனம், எனக்கு அநேக நேரத்தில் தேவ பிரசனத்தை தொட்டிருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். அது எனக்குள்ள திருப்தியில் உண்டாக்க தெரியுமா? இன்னும் தேட சொல்லும். Because that's the power of the presence of God. It will bring addictions inside you. வாசிப்போம். 1 நாளாம் 15ஆம் அதிகாரம் 18 வாசிங்க, 24 வாசிங்க. 1 Chronicles chapter 15 verse 18 and 24. இங்க பாருங்க எப்படி அவனுக்கு தேவ பிரசனத்தின் மீது ஒரு ஏக்கம் இருந்தனால என்ன இருக்கு பாருங்க. he was progressive. எங்கெல்லாம் எங்க போறா பாருங்க. வாசிக்கலாமா? இவர்களோடும் கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியா, பெனையா, மசேயா, மத்தித்தியா, எலிப்பிலேக்கு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், அடுத்து ஏயேல் என்பவனும் ஏயேல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள். கேட் கீப்பர் அப்படின்னா தேவாலயத்துடைய வாசல்காரடா ஆரம்பிச்சான். யாரு?
எங்க இருந்தா? வீட்டில் இருந்தா. இப்போ எங்க போயிட்டான்? வாசலுக்கு. அப்படின்னா இங்க தன்னுடைய இடத்தை லொகேஷன் மாற்றிட்டான். ஜோகிரபிக்கல் ஏரியா பார்த்து எங்க போயிட்டான்? எருசலேம் போயிட்டான். எருசலேம் போய் என்ன செய்றான்? தேவாலயத்துடைய வாசல் காவலக்காரனா இருக்கிறான். அதோட இல்ல பிரியமார்களே, 24ஆம் வசனத்தை வாசிப்போம். செப்பனியா, யோசேபாத், நெத்தேனியால், அமாசியா, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலராயிருந்தார்கள். Door keeper for the ark. பாருங்க, கேட் கீப்பரா இருந்தவன் இப்ப டாக் கீப்பர் ஆஃப் ஆர்க். அப்படி என்ன பாருங்க, அடிக்ஷன்ஸ். அவனுடைய தீர்மானங்க, உடன்படிக்கை பெட்டியே காவலாக நான் மாற விடுங்க. நான் உடன்படிக்கை பக்கத்திலே இருக்கிறான். அப்படின்னா the presence of God becomes so acquainted for him. எப்ப தேவ பிரசன்னத்தை நாம் ருசிக்க ஆரம்பிச்சோமோ அதுல ஒரு ஏக்கம் உருவாகும். It will bring an addictions. என்ன சொல்லுமா? I want more, I want more, I want more. அதுதான் ஓபேயினுடைய வாழ்க்கையில கடைசி எங்க முடிச்சான்? டாக் கீப்பர் ஆஃப் ஆர்க். அப்படின்னா உடன்படிக்கையின் பெட்டியே காவலாய். அப்படின்னா உடன்படிக்கையின் பெட்டி பக்கத்திலே இருக்கிறான். அப்படின்னா என்ன இடத்துக்கு சொல்ல யோசித்து பாருங்க. ஜஸ்ட் இமேஜின், திஸ் மேன் வுட் ஹேவ் சூப்பர்நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். தெய்வீக அனுபவம் பெற்றிருக்கலாம். தெய்வீகத்திலே அவன் கடந்து போயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன் பிரியமார்கள், there is a company of men and women rising up to bring supernatural in the earth. தெய்வீகத்தை விடுவிக்கிறவர்களாய் உடன்படிக்கையின் பெட்டியாக செயல்பட போறார்கள். ஏன் தெரியுமா? பிரசன்னத்தின் மீது ஏங்கிறவங்க. புரியுதா உங்களுக்கு? 6வது காரியம் சொல்றேனா? 6 தானே? 7வது காரியம் சொல்ல போறேன். The presence of God. ஏட்டா சரி பரவாயில்ல. 8 புதிய 8 always symbolize புதிய காரியங்கள். ஓகே, தேவ பிரசன்னம், the presence of God challenges others to rise up in faith. அதான் பிரசன்னம். தேவ பிரசன்னம் உங்க மீது இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா? மற்றவர்களை விசுவாசத்தில் ஊக்குவித்து எழும்ப வைக்கும். எப்படி? தாவீதை ஊக்குவிச்சத. தாவீது எப்படி போனான்? மன உடைந்து போனான், கோபத்தில் போனான், பயத்திலே போனான். உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு வர ஒரு கேள்வியோடு என்னது தளரும்படி ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. ஆனா அந்த மத்தியிலே இவன் ஓபேயிடம் எப்படி தேவ பிரசன்னத்தினால் செயல்படுகிறான், அவன் அனுபவித்த காரியங்களை அவன் கேட்ட பிறகு அவனுடைய விசுவாசம் என்ன செய்தது? எழும்பியது. வாசிப்போம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரியமார்களே, நீங்க அறிவிக்க தேவையில்லை. You don't need to announce who you are. The presence of God will announce that. தேவ பிரசன்னம் அவன் வாழ்க்கையில என்ன செய்தது? What the presence of God does, the goodness of God. தேவனுடைய நன்மையை மீகா புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய நன்மையினால் அநேகரை வசமாய் இழுப்பாராம். The goodness of God will draw many of them. இதுதான் இங்க நடக்குது பிரியமார்களே. தேவன் செய்த நன்மைகள், தேவ பிரசன்னம் அவனுக்கு கூட வாழ்ந்த பிறகு என்னது? அவனுடைய வாழ்க்கை நன்மை வந்தது, குடும்பத்தில் வந்தது, எல்லா வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கை நன்மை, அவனை சுற்றி இருக்க உற்றாருடைய வாழ்க்கை நன்மை நடக்கும் போது இது என்னது? அவனுடைய காது கேட்டது. So David understand the presence of God has a goodie bag called the goodness of God. தேவ பிரசன்னத்தில் என்ன இருக்கு தெரியுமா? தேவனுடைய நன்மைகள், the goodness of God. ஆனா தான் சங்கீதம் சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை பின் தொடர்ந்து வரணும். சங்கீதக்காரர் சங்கீதம் 23ஆம் வசனம் சொல்றார். Psalms 23 say goodness and mercy will come after me. புரியுதா உங்களுக்கு? So affirmation is happening. உறுதிப்படுத்தப்படுது.
தாவீதுக்கு உறுதிப்படுத்து, தாவீதே பாரு, தேவ பிரசன்னத்தை இருந்த ஒரு மனிதனோட வாழ்க்கையில குடும்பத்தை பாரு, என்ன நடந்தது பாரு. That's an affirmation for David and say, நகரத்துக்கு கொண்டு வந்த என்ன நடக்கும், இதை காட்டில் நகரம் பெரிய விதத்தில் ஆசீர்வாதம், தேவ நன்மையினால் முடிசூட்டப்படும் என்ற affirmation. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்புகிற ஒரு காரியம் தான் நடக்குது. அவனுடைய கனவுகள் எல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறது. Look at that, his dream is now resonating inside him. It become resurrected. எந்த கனவுகள் அவனோடு இருந்து மரித்து போன கனவுகள் இப்ப உயிரோடு அடைந்தது. ஏன்? ஓபேயிடம் மூலமாக. பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கை தேவ பிரசன்னம் சூழ்ந்த போது, உங்க குடும்பத்தை சூழ்ந்த போது, சமுதாயம் இருக்கிற உங்க பக்கத்தில் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்துக்குள்ள வரும்படி வரும். It can draw people to faith. So he was affirmed that God's presence have goodness. ஏன்னா போகும்போது என்ன நினைச்சான், ஐயோ ஆண்டவர் பிரசன்னம் ஒருத்தனை அழிச்சிட்டேன்னு அந்த ஒரு பார்வையோடு தான் போனான். அவனுக்கு தெரியல அவன் கொண்டு வந்த வழிதான் அதை செய்தது. பிகாஸ் பைபிள் சொல்லுது, நாகும் சொல்லுது, 1 சொல்லுது, God is good. God is bad சொல்ல, God is good, period. So you might have a distorted view of God. நீங்க ஒருவேளை உங்களுக்கு தவறான அபிப்பிராயம், தேவன் நல்லவர் அல்ல, அவருக்கு நல்லதும் கொடுப்பார் கெட்டதும். No brother, God doesn't allow good, give good, bad. He allowed good. But bad comes because of your choice. Because அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுது. He is good. நல்லவர் என்ன செய்வார்? நல்லதே தான் செய்வார், நல்லதே நினைப்பார், நல்லதை யோசிப்பார். ஜெரமியா புத்தகம் 29:11 சொல்லு, உன்னை குறித்து நன்மையான காரியங்களை வைத்திருக்க. I have a good plans of you. இங்க உட்கார்ந்திருக்க அநேகருடைய வாழ்க்கையிலே you have a wrong picture of God, that is God is a bad God. No, that is not God. யாக்கோபு சொல்றாரு, ஜோதி இடத்துல வருது நன்மையும் வருதுன்னு சொல்றாரு. He is good God. தாவீதுக்கு ஒரு என்னது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்றார். David, you have a distorted view. நான் தேசத்துக்கு வந்த நன்மை செய்ய போறேன் பாரு, இவனோட வாழ்க்கையில பாரு நன்மை தான் செய்றேன், தேசத்துக்கு நன்மை செய்வேன். சோ முதலாக என்ன பார்க்கிறோம், தேவனுடைய நன்மையை கேட்கிறான். எப்படி? தேவ பிரசன்னத்தினால் வந்த நன்மைகள். That affirms his faith. அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியது, உயிர்ப்பித்தது. அடுத்து என்ன பாவம், அதே வசனத்தை வாசிமா. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர், தேவனுடைய பெட்டி நிமித்தம் அசஸ்வேட் அப்படின்னா எதன் நிமித்தமாய் வந்ததா? ஓபேயினுடைய திறமையினால் அல்ல. இட்ஸ் நாட் பிகாஸ் ஓபேயிடம் சோ ஸ்கில் இன் தி பிசினஸ், பிகாஸ் அவனுக்கு நிறைய காரியங்கள் திறமைகள் உண்டு, நிறைய விதத்தில் படித்து சிகரமா இருக்கா, அதனால தான் நன்மை வந்தது. நோ, இட்ஸ் கம் ஃப்ரம் காட். ஆண்டவர் என்று சொன்னாரு, உனக்கு இதெல்லாம் நான் செய்ய போறேன் பார்த்து சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னேன், சரி நல்லது ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் ஜெபிச்சேன். என்ன ஜெபிச்சேன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம். ஆண்டவர் சொன்னார், உன்னை நீ நடாத இடத்துக்கு நான் கொண்டு போவேன், நீ கட்டாத வீட்டுக்கு நான் கொண்டு போவேன்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு நீங்கள் இது செய்ய போகிறீங்க இது செய்ய போகிறீங்க சொன்னீங்க, ஆனால் ஒன்று தான் எனக்கு தெரியும், நான் அது கட்டலை, நான் அது செய்யலை, இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க. யாருக்கு மேன்மை பிரியமானவர்களே? அவருக்கு. ஆனால் நம்முடைய திறமையினால் செய்தோம் என்றால் it glorify you and me. When that happens, then God will never involve. புரியுதா உங்களுக்கு? ஸோ தெளிவாய் தாவீது ராஜாவா மாறிட்டான், தேசத்தை ஆள்கை செய்யறான், ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டான். என்ன கற்றுக்கொண்டான்? அதனால்தான் சங்கீதம் 27 சொன்ன, ஒன்றே ஒன்றே நான் கேட்டேன் அதையே நாடுவேன். என்னது? His presence. ஒன்று சொல்லுவா, பிரசனமானது உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். யோசேப்பை எங்க கொண்டு போனுச்சே? வேத சொல்லு, யோசேப்போடு தேவன் இருந்தா, யோசேப்போடு தேவன் இருந்தா. God was with Joseph. God was with Joseph. The presence elevated him to become the prime minister. பிரசன்னம் தான் பிரியமானவர்களே. தாவீதுக்கு ஒரு காரியத்தை உணர்ந்தான். என்னோட ராஜரீக சிறந்த விதத்தில் செயல்படணுமா, இந்த பிரசனம் எனக்கு தேவை.
I want to tell you something. இதை எத்தனோ காரியம் சொன்னேன். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் பிடிச்சு கொள்ளணும். Not because of your skills, உன்னோட திறமையினாலும் உன்னோட ஞானத்தினால் விவேகத்தினால் உன் பலத்தினால் உண்டாக்கப்படவில்லை. It's God. தாவீது அது உணரும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய பிரசன்னத்தை ருசித்து பாருங்க, the more you become humility. ஏன் எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? ஏன்னா வேதத்தில் போட்டிருக்க. என்னாங்க 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, மோசே வாசிக்க. என்னாங்க 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. Numbers chapter 12 verse 3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். மோசேயானவன் சகல பூமியிலுக்கு சகல பூமியில் ஒரு அநேகருக்கு காட்டிலும் என்னது? சாந்தம். ஆங்கிலத்தை அதை வாசிப்போம். meek or humble. Now look at me. அவனோட சரித்திரத்தை வாசித்து, he is not humble man, arrogant man. ஆணவம் உடையவன், கொலை செய்தவன். ஆனால் முடிவில் எங்கே போயிட்டான்? ஏன் தெரியுமா? வாய் பிரசன்னத்தை அதிகமாக ருசித்தவன். உம்முடைய மகிமையை காணும் ஆண்டவரே. He saw the glory of God. அவன் முகமே தேவனுடைய பிரகாசம் பிரகாசித்தது. The more you touch God, the more humility you will become. No arrogant. உனக்கு அரகனே இருக்காது. You will walk in humility. That's a spirit that the presence of God does. பிரசன்னம் அதுதான் செய்யும். அப்போ தாவீது அதுதான் கற்றுக்கிறான். David, you are king, I know. But remember the God that makes you king. அவர் பிரசன்னம் இல்லைன்னா உன்னால் நீ சிறந்த விதத்தை செயல்பட முடியாது. ஆனால் தாவீது தன்னோட ராஜரீகத்தை சிறந்த விதத்தை செயல்பட்டான். புரியுதா உங்களுக்கு? அடுத்த காரியம் மறுபடியும் 12ஆம் வசனம் வாசிமா. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். என்ன நடந்துச்சு பிரியமானவர்களே? It attracted David. முதலாவது he was affirm, அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியது, விசுவாசத்தை எழுப்பியது. இரண்டாவது எதனால் உண்டாக்கப்பட்ட associate, because அவள் உடன்படிக்கை பெட்டியினால். மூணாவது இருசனா he was so attracted, அதனால் கவரப்பட்ட இருசா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துட்டான். உன்னால என்னால மற்றவங்க தேவ பிரசன்னத்தை கவரப்படணும். அவருக்கு சொன்னோம், இது வேணும் எனக்கு. எது வேணும்? சக்கரியா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லுது, 10 புறஜாதிகள் ஒரு யூதனுடைய அங்கியை பிடிச்சி, let us go to the God that you serve. That's what is பிரசனம். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், this is not me that I speak. எல்லா நாட்களும் நான் இல்லை, ஆவியானவன். பட் இன்னைக்கு ஆண்டவர் is a prophetic message. October, November, December, I know that something is going to happen. Dramatic thing is going to happen. இந்த செய்தியை கேட்டு பிரசன்னம்